ஹாய் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய் வணக்கம். ஐடி சப்போர்ட் இன்ஜினியர். இந்த ஐடி சப்போர்ட் இன்ஜினியருக்கு எந்த அளவுக்கு வேலை வாய்ப்பு இருக்கு, ஸோ இதை பத்தின புரிதல் எல்லாருக்கும் இருக்கான்னு கேட்டா இருக்கு. பட் கொஞ்சம் தெளிவா டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்ணா இது எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுது, இதுக்கு என்னென்ன மாதிரியான நேம்ல வருது, ஸோ இது எல்லாத்தையுமே உங்களால டீட்டெயிலா புரிஞ்சுக்க முடியும். ஸோ ஒரு ஐடி சப்போர்ட் இன்ஜினியர் இருந்தாதான் ஒரு ஆஃபீஸ்ல இருக்கிற ப்ராஜெக்ட் டீம், ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் டீம்ல இருக்கக்கூடிய பீப்புள்ஸ், ஹெச்ஆர் இருக்காங்கன்னா அவங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல எத்தனை பேர் இருந்தாலுமே அவங்க எல்லாருக்குமே ஒரு டைரக்ட் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐடி சப்போர்ட் இன்ஜினியர் தான். ஸோ இந்த ஐடி சப்போர்ட் இன்ஜினியர் தான் டைரக்ட் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் மட்டும் கிடையாது, ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டுமே இவங்க தான். ஸோ இந்த ஐடி சப்போர்ட் இன்ஜினியரை தான் நம்ம டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியர், சர்வீஸ் டெஸ்க் இன்ஜினியர், ஐடி சப்போர்ட் இன்ஜினியர், சிஸ்டம் அட்மின், இந்த மாதிரி பல பேர்ல கூப்பிட்டு இருக்காங்க. இதுல எதுவாக இருந்தாலுமே அது ஐடி சப்போர்ட் குள்ள தான் வருது. இந்த ஐடி சப்போர்ட் இன்ஜினியர் இருந்தா நீங்க எங்கெங்கெல்லாம் வேலை பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு டேட்டா சென்டர் இருக்குன்னா அந்த டேட்டா சென்டர்ல வேலை பார்க்கலாம். ஒரு ஹார்ட்வேர் ரிலேட்டடா ஒரு கம்பெனில ரெக்வயர்மெண்ட் போதா, கண்டிப்பா உங்களால பாத்தீங்கன்னா ஒரு ஐடி சப்போர்ட் இன்ஜினியரா படிச்சுட்டு கண்டிப்பா வேலை பார்க்க முடியும். ஒரு நெட்வொர்க் இன்ஜினியரா ஆகணும் அப்படின்னாவே அதுக்கும் பேஸ் ஐடி சப்போர்ட் தான். நீங்க டைரக்டாவும் நெட்வொர்க்கிங் குள்ள போகலாம். பட் நீங்க ஒரு என்ட்ரி லெவல்ல போகிறீங்க, ஒரு ஃப்ரெஷரா இருக்கிறீங்க அப்படின்னா, ஸோ அந்த இடத்துல ஐடி சப்போர்ட் கோர்ஸ் தான் உங்களை ஈஸியா ஒரு ஐடி கம்பெனிஸ்குள்ள எடுத்துட்டு போற ஒரு ஜாபா இருக்கு. ஒரு ஐடி சப்போர்ட் இன்ஜினியரா இருக்கிறப்போ நீங்க ஒரு அப்ளிகேஷன் சப்போர்ட், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு கூகுள் மீட்னு ஒரு அப்ளிகேஷன் எடுத்தோம். இந்த கூகுள் மீட்ல நாம என்ன பண்றோம் அப்படின்னா, ஒருத்தரோட இன்னொருத்தர் சாட் பண்றதுக்கு, வீடியோ கால் பேசிக்கிறதுக்கு, ஆடியோ கால் பேசிக்கிறதுக்கு, ஒரு வெபினார் கண்டக்ட் பண்றதுக்கு வாங்குறோம் அப்படின்னு வச்சுப்போம். இந்த இடத்துல ஒரு வீடியோ கால் கனெக்ட் ஆகல, இல்ல ஆடியோ கால் கனெக்ட் ஆகல, என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன்ல ரொம்ப மாசான இடத்துல இந்த கூகுள் மீட் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணிட்டு இருக்கப்ப நிறைய பிரச்சனைகள் வரும். அதை சால்வ் பண்றதுக்கு கூகுள் மீட்டோட டெக்னிக்கல் சப்போர்ட் டீம்ல உங்களால ஒரு ஐடி சப்போர்ட் படிச்சுட்டு போக முடியும். எல்லாத்துக்குமே பேஸ் பாத்தீங்கன்னா ஐடி சப்போர்ட் தான். எல்லாத்துக்குமே நம்ம கோடிங் தெரிஞ்சிருக்கணுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. கோடிங் தெரியாமலேயும் நம்மளால பாத்தீங்கன்னா ஈஸியா ஐடி கம்பெனிக்குள்ள வேலைக்கு போறதுக்கு இந்த ஐடி சப்போர்ட் இன்ஜினியர் தான் ரொம்பவே பிரதானமான வேலை. ஒரு கோர் ஐடி டீம் இருக்கு, ஒரு கம்பெனியோட கோர் ஐடி டீம் இருக்கு, அவங்க கிட்ட நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும். ஸோ எத்தனை ப்ராஜெக்ட்ஸ் இருந்தாலும் அந்த டீமுக்குன்னு செப்பரேட்டா டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியர், சர்வீஸ் டெஸ்க் இன்ஜினியர்னு இருப்பாங்க. ஆனா கோர் ஐடி டீம் தான் இவங்க எல்லாரையுமே மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல இருப்பாங்க. லைக் ஒரு ரிமோட் சப்போர்ட்ல இருக்கிறதாகட்டும், இல்ல ஹார்ட்வேர் சப்போர்ட்டாக இருக்கிறதாகட்டும். ஒரு யூசர் ஒரு கம்பெனிக்குள்ள ஆன்போர்ட் ஆகுறாங்கன்னா ஆன்போர்டிங் ஃபார்மாலிட்டிஸ் ஹெச்ஆர் மட்டும் பார்க்க மாட்டாங்க, அட்மின் மட்டும் பார்க்க மாட்டாங்க. நம்ம ஐடியோட கோர் டீமே பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ட்வேர் ஆன்போர்டிங் பார்ப்பாங்க. ஒரு அந்த யூசருக்கு என்ன லேப்டாப் கொடுக்கணும், ஸோ அதுக்கப்புறம் என்னென்ன ஐடி மெட்டீரியல்ஸ் எல்லாம் ரெக்கவர்டா இருக்கு, மவுஸ் வேணுமா, கீபோர்டு வேணுமா, இதை தாண்டி என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஈஸியா டெவலப்பர்னா அவங்களுக்கு விஷுவல் ஸ்டுடியோ கோட் வேணும், விஷுவல் ஸ்டுடியோ வேணும், இன்டெலிஜே வேணும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டூல்ஸ்ல பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் என்வரான்மெண்ட்ல வேலை பார்ப்பாங்க. ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் த யூசர் டெசிக்னேஷன். ஸோ அந்த டெசிக்னேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்றது. ஸோ இது எல்லாமே நம்ம ஐடி சப்போர்ட் குள்ள தான் வரும். இந்த பேர் சர்வீஸ் டெஸ்க், இல்ல டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியர், சிஸ்டம் அட்மின், என்ன வேணாலும் அவங்க பேர் சொல்லிக்கிட்டோம். பட் வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுதான். ஸோ ஒரு ஆஃபீஸ்க்குள்ள மெயின்டெனன்ஸ் ஒர்க் நடக்குது ரிகார்டிங் டு த ஐடி. அதாவது டெக்னிக்கலா என்னென்ன மெயின்டெனன்ஸ் நடந்தாலும் ஐடி சப்போர்ட் டீமுக்கு தெரியாம நடக்கவே நடக்காது. ஸோ அதனால ஐடி சப்போர்ட் டீம்ல நீங்க வேலைக்கு போனீங்க அப்படின்னா ஒரு ஆஃபீஸே உங்க கண்ட்ரோல்ல, அதாவது கண்ட்ரோல் மீன்ஸ் நாட் த டிபெண்டன்சி, பட் அந்த ஆஃபீஸ்க்குள்ள நடக்கிற எல்லா ஒர்க்குமே பார்த்தீங்கன்னா நம்மளோட டீமுக்கு தெரிஞ்சுதான் பார்த்தீங்கன்னா நடக்கும். தென் டெவலப்மெண்ட் டீம் இருக்கு, ஒரு அப்ளிகேஷன் டெவலப் ஆகுது அப்படின்னா ஸோ அவங்க டெவலப் பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த அப்ளிகேஷன்ல ஏதாவது பிரச்சனை வருது, அந்த அப்ளிகேஷனை தாண்டி ஒரு யூசர் இஷ்யூஸை பேஸ் பண்றாங்க, இல்ல கம்பெனி டு கம்பெனி நம்ம சாஃப்ட்வேர்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த சாஃப்ட்வேருக்கு நம்ம சப்போர்ட் கொடுக்கறதாகட்டும், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஐடி சப்போர்ட் குள்ள தான் வருது. அண்ட் ஃபைனலா இதுக்கு இவ்வளோ நேரம் பேசினீங்க, இதுக்கு எவ்வளோடா வேலை இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சென்னையில மட்டும் நான் சொல்றது, இந்த சென்னையில 3800க்கும் அதிகமான ஜாப்ஸ் ஃபார் ஐடி சப்போர்ட் இன்ஜினியர், டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியர் இன் சென்னை அலோன். இந்த சென்னையில மட்டும் இருக்கு. இது இல்லாம நம்மளுடைய நெய்பரிங் சிட்டிஸ்ன்னு பாத்தீங்கன்னா பெங்களூர் இருக்கு, ஹைதராபாத் இருக்கு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வைசாக், விசாகப்பட்டினம் இருக்கு, நம்ம தமிழ்நாட்டிலே கோயம்புத்தூர் இருக்கு. ஸோ இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா மினிமம் நான் சொல்றேன், இந்த தமிழ்நாட்டை சுத்தி மட்டுமே உங்களால கிட்டத்தட்ட ஒரு 5000 இருந்து 6000 ஜாப் பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா அக்யூர் பண்ணிக்க முடியும். ஸோ இது எல்லாமே மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் 0 to 3 years நான் சொல்லிட்டு இருக்கிறது. ஸோ இந்த 6000 ஜாப் வேகன்சி பார்த்தீங்கன்னா 0 to 3 years, சென்னை அலோன்னு பார்த்தீங்கன்னா 3800 பிளஸ் இருக்கு இந்த 0 to 3 years. ஸோ
அதுக்கு மேல போச்சுன்னா நம்மளுடைய ரோலே கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆகும். நீங்க ஐடி சப்போர்ட் என்ஜினியரா போயிருந்தாலும் அங்க உள்ள போயிட்டு சர்வர் சப்போர்ட், நெட்வொர்க் சப்போர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் அப்கிரேடட், ஸோ அந்த மாதிரி போவீங்க. பட் ஐடி சப்போர்ட் அலோன்னு சொல்றது இவ்வளோ வேகன்சி இருக்கு. ஸோ இவ்வளோ வேகன்சி இருக்கு அப்படின்னா நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு கவர்மெண்ட் ஜாப் எடுத்துக்கிட்டாலும் இவ்வளோ வேகன்சி ரொம்ப ஈஸியா கிடைக்குமானா கண்டிப்பா கிடைக்காது. ஸோ தட் 3800க்கும் அதிகமான ஜாப் இன் சென்னை அலோன் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா நீங்க படிச்சா மட்டும் போதும், வேலை கொடுக்கறதுக்கு ஆள் தயாரா இருக்காங்க. சோ இவ்வளோ வேகன்சி இருக்கு. 3800 வேகன்சி வந்து பாத்தீங்கன்னா சென்னையில மட்டுமே, நாக்பூரில மட்டும் இருக்கு. ஸோ இவ்வளோ இருக்கு அப்படின்னா அவங்க எவ்வளவு பே பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டா, மினிமம் ஃப்ரெஷருக்கு வந்து பாத்தீங்கன்னா 15000 பே பண்றாங்க. 15000 இருந்து 40000 வரைக்கும் இந்த 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வரைக்கும் பே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த 40000 50000 ஆகட்டும், 50000 60000 ஆகட்டும் உங்க கையில் இருக்கு. ஸோ இந்த 15000 எப்படி அக்யூர் பண்ணலாம், இந்த 20000 எப்படி அக்யூர் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெப்டெக் அகாடமி உங்களுக்காக இருக்கு. ஸோ ஐடி சப்போர்ட் கோர்ஸ் 2 மாசம் ட்ரைனிங், ஃபுல் ட்ரைனிங் கொடுத்து வித் தியரி, ப்ராக்டிக்கல், எக்ஸாமினேஷன் எல்லாத்தையுமே வச்சு உங்களுக்கான ப்ராப்பர் ஐடி சப்போர்ட் அசிஸ்டன்ஸா இருந்து ஒரு கம்பெனியில பிளேஸ் பண்ற வரைக்கும் ஃப்ரம் த பிகினிங் டு த எண்ட், ஃப்ரெஷரா இருந்தாலும் சரி, நீங்க எக்ஸ்பீரியன்ஸ்டா இருந்தாலும் சரி, எல்லா ப்ராக்டிக்கல் நாலேஜோட ட்ரைனிங் கொடுத்து உங்களை பிளேஸ்மெண்ட்ல உட்கார வைக்கிறது தான் வெப்டெக் அகாடமியோட ஒரே லட்சியம். ஸோ இந்த கோர்ஸை நீங்க அட்டன் பண்ணணும் அப்படின்னா 8124839733 அப்படின்ற இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற ஃபார்மையும் ஃபில் பண்ணிட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். 2 மாசம் ட்ரைனிங் வித் ப்ராக்டிக்கல் நாலேஜ், கண்டிப்பா ஒர்த்தியான கோர்ஸ், நீங்க அட்டன் பண்ணுங்க. ஸோ உங்களை ஒரு ஐடி சப்போர்ட் இன்ஜினியர் ஆக்குறது, ஒரு சர்வீஸ் டெஸ்க் இன்ஜினியர் ஆக்குறது எங்களுடைய கடமை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.